பேதுரு துணிந்து தண்ணீர் மேலே நடந்தான். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை அறிந்திருந்தான். மரியாள் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்தாள். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக எடுத்தாள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு 500 அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பிலே 350வது செய்தி. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரைக்கும் 349 அரை மணி நேர செய்திகள் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அவைகளை கேளுங்கள். நீங்களும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள். 350வது சத்தியம் என்னவென்றால், ஏற்றமிகு வாழ்வு, living above limits. very very important truth ஆவியானவர் பேச சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் ஒருவரையும், underline the word, not even one child of God is called for an ordinary life. தேவனுடைய பிள்ளைகளில் ஒருவனை கூட, ஒருத்தியை கூட ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அவர் அழைக்கவே இல்லைங்க, தெரிந்து கொள்ளவே இல்லை. சூப்பர் நேச்சுரல் லிவிங், லிவிங் எபவ் லிமிட்ஸ், அதாவது தேவனை போல வாழவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு இதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். தேவனை போலவே வாழுவீர்கள். பாருங்கள், வார்த்தையை அல்லது தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட தேவரக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சரிங்களா? தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடிந்தது. தேவன் அவர்களை பயன்படுத்த முடிந்தது. யாரை? தேவன் தங்களுக்கு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் எப்படி வாழுவார்கள்? ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பயணத்தை துவங்குவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம்? வேதத்திலிருந்து தானே நமக்கு கற்றுக்கொள்ளணும். வேதத்திலிருந்து தானே எக்ஸாம்பிள் எடுக்கணும். யோசுவாவை எடுத்துக்கொள்வோமா? He was so successful. So successful. ஏன் தெரியுமா? தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தையை தனக்கென்று எடுத்துக்கொண்டால் தேவனால் அவனை பயன்படுத்த முடிந்தது. தேவன் அப்படி அவனுக்கு என்ன வார்த்தை சொன்னார் என்று சொல்லி யோசுவா 1வது அதிகாரம் 3, 4, 5, 6வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே மரித்து போகிறான். கேப்டன் வழியில இறந்து போயிடுறான். சரிங்களா? அப்பொழுது யோசுவாவை தேவன் எழுப்பும் பொழுது தேவன் அவனுக்கு சொன்ன ஒவ்வொரு எழுத்தையும் தனக்கென்று எடுத்துக்கொண்டாங்க. பாருங்கள், யோசுவா 1வது அதிகாரம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. என்னங்க வார்த்தை! Is it not amazing? என்ன சொல்றாரு யோசுவா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக, ஒருவனை எதிர்த்து வருவா, ஆனா எதிர்த்து நிற்க முடியாது. உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6வது வசனம், பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஐயா, இன்னும் கானானை போக அடையவில்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா, உன்னுடைய கேப்டன்ஷிப்ல தான் என்னுடைய ஜனங்களை நீ அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போறா. நீ தான் அங்கே கிலோமீட்டராக அளந்து, மீட்டராக அளந்து என் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். அப்புறம் கர்த்தர் நல்லவர் பாருங்க, அருமையானவர்களே. ஆமென். அவர் என்ன சொல்றாரு? ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இது அப்படியே எடுத்துக்கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா? 31 ராஜாக்களை ஜெயித்தாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 31 ராஜாக்கள் யோசுவாவை எதிர்த்து நின்றார்கள். ஆனால் தேவன் சொன்னது போல அவர்கள் ஒருவரும் எதிர்த்து நிற்கவில்லை. எல்லாரையும் தேவன் இவர்களுக்கு
சொந்தமாக்கி கொண்டார். 31 ராஜ்யங்களை கொடுத்தாருங்க. அந்த தேவன் தான் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ இந்த நாளிலிருந்து ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, என்னோடு கூட நீங்கள் பயணியுங்கள். தேவன் வார்த்தையை எழுதி தந்திருக்கிறார். இதை உனக்கென்று உன்னாலே எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்படி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வருதுன்னு வைங்களா, தேவனுடைய வார்த்தை ஒன்று உங்களுக்கு இப்படி வருது. எப்படி வருது? எப்பா நீ சந்திக்கிற எந்த பிரச்சனையும் உனக்கு எதிர்த்து நிற்காது அப்படி சொன்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எவ்வளவு நாள்? வாழ்நாள் எல்லாம். ஆண்டோடைய வார்த்தை என்ன வருது தெரியுமா? எப்பா உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளும் உன்னை எதிர்த்து வியாதி நிற்காதுன்னு சொன்ன சரிசாமின்னு எடுத்துக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்றமிகு வாழ்க்கை வாழ வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் மத்தியிலே இவர்கள் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்ல வேண்டாமா? உன்னுடைய ஆஸ்திகளை பார்த்து ராஜாக்கள் அல்லது உன்னுடைய சத்துருக்கள் பொறாமைப்பட வேண்டாமா? பரதேசியா போறாங்க, அடிமையா போறான், பஞ்ச காலத்துல போறான். யாரு? ஈசாக்கு. அவ வர 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 விருத்தி அடைகிறான். அபிமெலேக்கு ராஜா, எப்பா எங்களை விட்டு போயிருப்பா, நீ இவ்வளவு பெரிய ஆளாயிட்டிய. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? அப்படிப்பட்ட ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவதற்காகவே தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த 21வது நூற்றாண்டிலே ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்ந்து, அது என்ன ஏற்றமிகு வாழ்க்கை தெரியுமா? நம்முடைய செய்தியை கேட்கிறவர்கள் தான் ராஜாக்களாக, பிரதம மந்திரிகளாக, IAS ஆபீசர்ஸாக, சீஃப் மினிஸ்டராக வர வேண்டுங்க. அரசியல ஆரம்பிச்சது யாருங்க? தேவன் தானே ஆரம்பிச்சாரு. முதல் ராஜா யாரு? சவுல் தானே. தேவன் தானே அவனை அபிஷேகம் பண்ணினாரு. தாவீதை தேவன் தானே அபிஷேகம் பண்ணாரு. சாலமோனை தேவன் தானே நியமிச்சாரு. யோசபாத்து, எசேக்கியா, இவர்கள் எல்லாரையும் தேவன் தானே ஆரம்பித்தாரு. அப்போ அரசியலை ஆரம்பித்ததே நம்முடைய தேவன் தான். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து மேலான பொசிஷனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அரசியல் வெறுப்புக்குரியது அல்ல அருமையானவர்களே. ஆமென். நீ உண்மையாக தேவனை பின்பற்றி தேவனை விசுவாசித்தால் ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்வாய். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு இமேஜின் பண்ணுவோமே, ரேண்டமா இமேஜின் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவை போல இப்போ நான் அற்புதம் செய்கிறேன்னு வைங்களேன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறேன், பட்டினியை போக்குறேன், வியாதியை நீக்குகிறேன். எல்லாரும் தேடி வந்து என்னை ராஜாவாக்கி விடுவார்கள், என்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க. அதை நோக்கித்தான் பயணிக்கிறோம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள். எதுவுமே உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யவே முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் யோசுவா. தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டான். அந்த வார்த்தையின்படியே அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்து அந்த தேசத்தை இஸ்ரவேல் குடும்பங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இரண்டாவது பாருங்கள், சாமுவேல் ஒரு ஆடு மேய்க்கிறவனை தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறான். நீ இஸ்ரவேலுடைய ராஜா என்று அபிஷேகம் பண்ணுனா அந்த ஆட்டு இடையினாலே ஏற்றுக்கொள்ள முடிகிறது பாருங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்முடைய சபையில் ஒரு இளைஞனை பார்த்து நான் ஒரு நாள் கூப்பிட்டேன், டெமோ பண்ணேன். தம்பி, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், இந்த இந்திய தேசத்தில் நீ ஒரு நாள் பிரதம மந்திரியாக இருப்பாய் என்று சொன்ன உடனே அவன் தலையை எடுத்துட்டு போயிட்டான். அங்கள் அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி. ஆனால் இந்த ஆட்டிடையன் ஏற்றுக்கொண்டானே, ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்ந்தானே. He lived above all the limits. எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்தானே. ஹல்லேலூயா. அந்த ஆட்டிடையன் இமேஜின் பண்றான்ப்பா. என்ன இமேஜின் பண்றான் தெரியுமா? நான் ராஜாவுக்கு மருமகனா போக போறேங்கிறாங்க.
அதனால சீரியஸா கேட்குறான், எப்பா இந்த ராட்சதனை நான் தூக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா, அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க, நீ ராஜாவுக்கு மருமகன் ஆயிரலாம். அவன் பிடிச்சுக்கிட்டாங்க, ராஜ அரண்மனையில எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆட்டு இடையனாலே விசுவாசிக்க முடிந்தது என்றால் தேவன் எழுதி தந்திருக்கிற எல்லா வார்த்தையையும் உன்னால ஏற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. Hallelujah. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஹalleluya. மூன்றாவது பாருங்களேன், எஸ்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை? தாய் தகப்பன் இல்லை, ஒரு தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. அந்த தேசத்து ராஜாவுக்கு ஒரு ராணி தேவை. அதற்கு தேவன் என்னை உயர்த்துவார் என்று அந்த அடிமை பெண்ணாலே, அந்த அனாதை பெண்ணாலே மொர்தெகாய் வேற சொல்லிடுறான், எப்பா நீ வேற தேசத்தை சேர்ந்தவ, யூதர் என்று சொல்லிடாதங்கிறான். அப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல அவளை 12 மாதம் மசாஜ் பண்றாங்க. ராணியாக அவளை மசாஜ் பண்றாங்க, மேக்கப் போடுறாங்க, பியூட்டி பார்லர் 12 மாதம் ட்ரீட்மெண்ட் நடக்க. அவ அப்படியே பொறுமையா இருக்கிற பாருங்க. ஏற்றமிகு வாழ்க்கை வாழ தேவனால் அவளை உயர்த்த முடிந்தது. ஏனென்றால் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய திட்டத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவளை குறித்து நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். அங்கே எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு 12 மாதம் நம்பிட்டு இருக்காங்க. மசாஜ் சென்டர்ல, பியூட்டி பார்லர்ல. இன்னைக்கு எதை தியானிக்கிறோம்? தேவ திட்டத்தை அவள் விசுவாசிக்கிறாள். நான் இந்த தேசத்துல 127 தேசத்துக்கு என்னாலே ராணியாக முடியும் என்றால், அந்த பரிதாபமான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருந்த ஒரு பெண்ணாலே விசுவாசிக்க முடியும் என்றால், உனக்கு ஸ்பெசிஃபிக்காக எழுதி தந்திருக்கிறாரே, எல்லாவற்றையும் உன்னால விசுவாசிக்க முடியும் மகனே மகளே. 4வது யாரு? மரியாள். உன்னுடைய வயிற்றிலே தேவகுமாரன் தோன்றுவார் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ளுகிறார் பாருங்க. ஒரே ஒரு டவுட்டை கிளியர் பண்றான், எனக்கு திருமணமாகவில்லையே. அப்பொழுது தூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பம் தரிப்பாய். அவளுக்கு என்னங்க தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? கர்ப்பம் தரிக்கிறது தெரியுமா? எல்லாவற்றையும் கண்ணை மூடி நம்பிட்டா பாருங்க. ஏற்றமிகு வாழ்க்கை. அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு மரியாளை கோடிக்கணக்கான நபர்கள் என்ன செய்கிறாங்க? வணங்குறாங்க. மரியாளாலே, கன்னி மரியாளாலே ஒரு கர்ப்பவதி ஆகிறதை விசுவாசிக்க முடியும் என்றால், நான் தைரியமாக சொல்லுவேன், உங்கள் எல்லாராலும் உங்களை பற்றி எழுதியிருக்கிற தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது யாருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள போகிறோம்? பீட்டர். நீங்கள் படகுல இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து வாப்பா, உன் பேர் என்ன? ராஜவதி. ராஜவதி வாமான்னு சொன்னா எத்தனை பேருக்கு நம்ம கடல்ல இறங்குவோம்? ஆனா பீட்டர் இறங்கினானே, ஐயோ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பி தண்ணீர்ல இறங்கி நடந்து காட்டினானே. அப்ப எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் உன்னால விசுவாசிக்க முடியுமே. அடுத்தது பவுல். ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழைப்பு வந்ததுங்க. நீ போவியா? எருசலேம் துவைக்கு இல்லிரிக்க வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நீ போவியா? ஐதீகு மேல படுப்பியா? இன்னைக்கு நீங்கள் உங்களை குறித்து உங்கள் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமையானவர்களே. ஆமென். இந்த வேத வசனம் உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்குதோ அத்தனையையும் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள போகிறோம். ரைட்? ஒரு 5 காரியங்களை நாம் சீக்கிரமாக பார்த்து முடிக்க போகிறோம். ஒரு லிஸ்ட் சொன்னேன், 6 பேர். இவர்கள் யாவரும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்பினதுனால ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு 5 தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். முதலாவது 122வது சங்கீதம் 7வது வசனம். Psalm 122 verse 7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. தேவன் என்ன சொல்றாரு?
உனக்கு பெரிய காம்பவுண்ட் வாலுக்குள்ள ஒரு அரண்மனையை தருவேன், அங்கே ஆரோக்கியமும் இருக்கும் ஐஸ்வர்யமும் இருக்குன்னு சொன்னால் நன்றி ஐயா, அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். அருமையானவர்களே, ஆமென். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சான்ஸே இல்லை. ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ சான்ஸே கிடையாது. தமிழிலே அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, உன் அரண்மனைகளிலே சுகம்னு இருக்கு, ஆங்கிலத்தில் ப்ராஸ்பெரிட்டின்னு இருக்குங்க. இதனுடைய பொருள் என்ன? நீ எங்கே இருந்தாலும் சமாதானத்தையும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அனுபவிப்பா என்பது இந்த வார்த்தை. தூக்கி குப்பை தொட்டில போட்டாச்சு. அது எப்படி ஐயா சாத்தியம்? நான் எப்படி ஐயா கோடீஸ்வரனா வாழ முடியும்? நான் எப்படியா ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியும்? சரி வச்சுக்க, தரித்திரனோட வாழு. ஆண்டவர் கரத்தை பிடித்து இழுக்க மாட்டார். இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படுகிறது அருமையானவர்களே. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். ஹல்லேலூயா. ஓ, நீ எதை எடுத்துக்க விரும்புகிறாயோ அதை எடுத்துக்கலாம். அந்தோ பரிதாபம், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தரித்திரத்தை தான் எடுத்திருக்கீங்க. ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியல? ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியல? தேவன் உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. தேவன் உங்களுடைய நாவிலே எவ்வளவோ சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. தேவன் உங்கள் மேலே உசிரையே வச்சிருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. தேவனுக்கு உங்களை விட்டு ஆள் இல்லைங்கிற நாலேஜும் இல்லை. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அருமையானவர்களே, அடுத்தது எதை ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? எதை கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், தேவனுடைய பிள்ளைகள் யாவருமே பூமி தாங்க முடியாத அளவு ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக ஜாதிகளுக்கு அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம் இருக்கிறது. அதற்கோ சபைக்கு சம்பந்தமே கிடையாது. ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக பரிதாபமாக தரித்திரராக இன்னைக்கு சபையானது மனிதர்களை தன்னுடைய விசுவாசிகளை வைத்திருக்குதுங்க. எதற்காகங்க இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார்? உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதே புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Corinthians chapter 9 verse 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக, வாரி இறைக்கும்படியாக, தேசங்களுக்கு கடன் கொடுக்கும்படியாக. அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உங்க சிரசில் தூக்கி வச்சுட்டாருங்க. இந்த வசனத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சாச்சு. உங்களை போல யோசுவா இருந்தானே வைங்களேன். யோசுவா இடத்துல என்ன சொன்னார்? எப்பா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை என்கிற வார்த்தையை தூக்கி குப்பை தொட்டில போட்டிருந்தா கானானுக்குள்ள போயிருக்கவே மாட்டாருங்க. 31 ராஜாக்கள்ல 1-2 ராஜாக்களை வேணா ஜெயித்திருப்பாங்க. அவன் அந்த வார்த்தையை சீரியஸா எடுத்தான். கன்னியாகிய மேரிய அந்த வார்த்தையை சீரியஸா எடுத்தாள். அருமையானவர்களே, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, எப்பா, வானத்து நட்சத்திரங்களை கூட எண்ணிரலாம், உன் சந்ததியை எண்ண முடியாதுன்னு. அதை அவன் சீரியஸாக எடுத்தான். தேவர் உன்னை குறித்து சொன்னவற்றை தயவு செய்து சீரியஸா எடுங்க. 3வது உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? யோவான் 14:12 வாசிக்கவாத, நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. அநேகர் நம்முடைய செய்திகளை கேட்டு அற்புதம் செய்ய துவங்கிட்டீங்க. ஐ தேங்க் மை லார்ட். ஐயா, இதுதாங்க ஊழியம். ஊழியம் என்றால் என்ன? சீஷர்கள் ஆக்குவது. சீஷர்கள் யாரு? இயேசு கிறிஸ்து செய்ததை போல அற்புதம் செய்கிறவர்கள் சீஷர்கள். அடுத்த லெவலுக்கு நீங்க வந்துடுங்க. ஒரு 3 பேர் செத்தவங்களெல்லாம் எழுப்பிட்டாங்க. ஏன்? 14:12 நான் அப்படி பச்சையா சொல்லி கொடுக்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசி ஒவ்வொருத்தையும் இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்ய முடியும், அதை விட பெரிய கிரியைகளை செய்ய முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் தான் அந்த வார்த்தையை சொன்னார்.
அடுத்ததாக எந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது? ஆதியாகமம் 6:3. மனிதன் வாழ போகிறது 120 வருஷம். எப்ப சொல்றாரு? விழுந்து போன பிறகு. விழுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு மரணம் கிடையாது. அப்போ விழுந்து போன பிறகு ஆதியாகமம் 6:3 மனுஷன் வாழ போகிறது 120 வருஷம்னு சொன்னா தனக்குன்னு எடுத்துக்கப்பா. உடனே பிசாசு பயங்காட்டுவான். ஐயா, வியாதியோடு வாழ்ந்து என்ன செய்ய? ஐயா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று அவர் சொல்லவில்லையா? உன்னுடைய கால்கள் மான் கால்களை போல இருக்கும் என்று சொல்லவில்லையா? உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்று சொல்லவில்லையா? இவைகளுக்கும் இன்றைய கிறிஸ்தவத்துக்கும் ஒன்றுமே சம்பந்தம் இல்லையா? அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறாது. அருமையானவர்களே, அரை நூற்றாண்டு தேவனோடு சஞ்சரித்தவன் சொல்றான், எப்பா 50 வருஷம் அவரோடு பயணிக்கிற, அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறாரு. உங்க சபையில அதை பற்றி என்னைக்காவது பேசுகிறார்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னது இதற்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லை. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருங்கள்னு சொல்லல, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அது என்ன சோர்ஸ் உங்களை தேவர்களாக்கிற்று? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. யோசுவாவை போல இயேசு சொல்லி கொடுக்காருப்பா. யோசுவா என்ன சொன்னா? எப்பா அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறலை. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு இது கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையாக போயிற்றே. எப்படி ஏற்றமிகு வாழ்க்கை வாழ முடியும் அருமையானவர்களே? அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் தேவர்களாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள். இன்னும் அநேக வசனம் இருக்குங்க. உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைக்கும் இன்றைய சபைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமாங்க, டூ மச் தான். Our God is God of too much. He is extreme. அதுக்கு தாங்க தேவன் என்று ஒருவர் தேவை. நல்லா கவனிங்க, தேவன் என்று ஒருவர் ஏன் தேவை? மனிதனால் கூடாததை செய்வதற்கு தானே. தேவனால் செய்யக்கூடிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்யத்தானே தேவன் என்று ஒருத்தர் தேவை. மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்வதற்கு தேவனே தேவை இல்லையே. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஐயா, செங்கடலை திறக்கத்தானே தேவன் தேவை. எரிகோ மதிலை விழப்பண்ணத்தானே தேவன் தேவை. சூரியனை நிறுத்துவதற்குத்தானே தேவன் தேவை. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்குத்தான தேவன் தேவை. கல்லறையை காலி செய்யத்தான தேவன் என்று ஒருவர் தேவை. இல்லைன்னா தேவையே இல்லையப்பா. அநேகர் என்னோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்ற மிகு வாழ்க்கை வாழ போகிறோம் அருமையானவர்களே. எப்படி வாழுவோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து நீங்கள் அறியாத ஜாதிகள் உங்களை தேடி வரும், ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.